ஒரு தெருவுல ஒரு பாட்டிம்மா வந்து பிச்சை எடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு வீட்ல கேட்கும்போது, அந்த வீட்ல இருந்து ஒரு பெண்மணி வெளிய வராங்க. கையில குழந்தையோட வெளிய வராங்க. அந்த குழந்தை கையால அரிசி போடுறாங்க. அந்த பாட்டி வாங்கிட்டு போயிடுறாங்க. இன்னொரு வீட்டுக்கு போம்போது, அந்த வீட்ல இருந்தும் ஒரு பெண்மணி வருது. அவங்களும் அவங்க குழந்தைய கையில தூக்கிட்டு வராங்க. அவங்களும் அந்த குழந்தை கையால அரிசிய போடுறாங்க. 2யும் வாங்கிட்டு போயிட்டு அவங்க சமைச்சு சாப்பிட்டு, அவங்களோட வாழ்க்கைய வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு நாள் என்னாச்சுன்னா, அந்த 2 பெண்மணிகளுமே இறந்துடுறாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் மேலோகத்துக்கு போனதுக்கப்புறம், மேலோக அதிகாரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்டலாம் பார்த்து கேட்கும்போது, ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்டின்னா, முதல் பெண்மணிய வந்து சொர்க்கத்துக்கும், 2வது பெண்மணிய நரகத்துக்கும் அனுப்புங்கன்னு சொல்லிர்றாரு. அந்த 2வது பெண்மணிக்கு உடனே ஒரு கோவம். ஏன் நானுமே எல்லாமே நல்லது தான் பண்ணேன். அந்த பெண்மணி மட்டும் ஏன் சொர்க்கத்துக்கு அனுப்புறீங்கன்னு கேட்ட உடனே, தன்னை ஏன் நரகத்துக்கு அனுப்புறீங்கன்னு கேட்கல. ஏன் அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புறீங்கன்னு தான் கேட்டாங்க. ஸோ அந்த கேள்விய கேட்டவுடனே, இந்த மாரி அந்த குழந்தை கையால அரிசிய வந்து அவங்க தானம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து சொர்க்கத்த குடுக்குறோம்ன்னு சொன்னோனே, நானும் தான் என் குழந்தை கையால குடுத்துருக்கேன். அப்புறம் ஏன் என்ன சொர்க்கத்துக்கு போட மாட்டேன்றீங்க? நீங்க என்ன சொர்க்கத்துக்கு தான் அனுப்பணும்னு சொல்லி அந்த இடத்துலயும் வாதாட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவரு சொல்றாராம், இல்லம்மா நீங்களும் குழந்தை கையால தான் போட்டீங்க. அவங்களும் குழந்தை கையால தான் போட்டாங்க. ஆனா போடும்போது இருந்த எண்ணங்கள் அப்படின்றது ஒண்ணு மாறுபடுது. என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, அந்த பெண்மணி வந்து முதல் பெண்மணி வந்து குழந்தை கையால அரிசிய போடும்போது, என் குழந்தைக்கு புண்ணியங்கள் போய் சேரட்டுன்ற எண்ணத்துல அந்த அரிசிய போட்டாங்க. ஆனா அந்த 2வது பெண்மணி அரிசிய போடும்போது எப்படியோ இந்த குழந்தை கையால போட்டோம்னா, கைப்பிடி குறைவா இருக்கும். அந்த குழந்தையோட கைப்பிடி குறைவா இருக்கும். ஸோ கொஞ்சம் அரிசி தான் போடலாம். அப்படின்ற எண்ணத்தில அந்த குழந்தையோட கையால போட்டாங்க. ஸோ இந்த எண்ணத்தில இருக்கக்கூடிய மாறுபாடு தான் உங்கள வந்து இந்த இடத்துல நிறுத்தியிருக்கு. அதனால தான் அவங்களுக்கு சொர்க்கமும், உங்களுக்கு நரகத்தையும் குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு. ஸோ இப்படிதாங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலயும் நம்ம செய்யணுன்றதுக்காக பல விஷயங்கள் செஞ்சுட்டுருக்கோம். ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு கிடைக்குன்றதுக்காக பல விஷயங்கள் செஞ்சுட்டுருக்கோம். அப்படி கிடையாதுங்க. நம்ம எண்ணப்படி நம்ம வாழணும். ஸோ நம்ம எண்ணங்கள தூய்மையா வச்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில சந்தோஷங்கள் நிறைவாவே இருக்கும். ஸோ அந்த எண்ணங்கள் தூய்மையா இருந்தது அப்படின்னா, எதையும் எதிர்பார்க்காமல் அப்படின்றது இன்னைக்கு சாத்தியம் இல்ல. இருந்தாலும் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம செய்யணுன்ற எண்ணங்கள் நம்மளுக்கு வந்துடணும். ஸோ அந்த மாரி நம்ம வந்து நம்மளோட எண்ணத்துக்கு தக்கபடி நம்மளோட எண்ணங்கள தூய்மையா வச்சுக்கிட்டு, நல்லா இருக்கட்டும் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம செய்ய ஆரம்பிச்சாலே நம்ம நல்லாருப்போம். ஸோ நம்மள சுத்தி இருக்கவங்க நல்லா இருந்தா, நம்ம நல்லா இருப்போம் அப்படின்றத நம்ம முதல்ல நம்பணும். ஏன்னா, நம்மள சுத்தி இருக்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு எந்த கெடுதலும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லையே! அவங்கவங்க அவங்களோட வாழ்க்கைய பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு நெனைச்சோம் அப்படின்னாலே, நம்மளோட வாழ்க்கை நல்லாவே இருக்கும். ஸோ எண்ணம் போல தான் வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சது பொய் இல்ல, உண்மதான். நன்றி.